Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல ஒரு சூப்பரான 20 இங்கிலீஷ் சென்டென்சஸ் தான் வந்து புதுசா லேர்ன் பண்ணிக்க போறோம். இது எல்லாமே நம்ம டே டு டே லைஃப்ல பேசக்கூடிய தமிழ் வாக்கியங்களுக்கு இணையான ஆங்கில வாக்கியங்கள் தான். நம்ம எப்போதும் போலவே ஒரு சென்டென்ஸை தமிழ்ல சொல்லி அதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்றது அப்படிங்கறத தான் நம்ம பார்க்க போறோம். இது எல்லாமே ரொம்ப ரொம்ப சிம்பிளான சென்டென்சஸ் தான். டே டு டே லைஃப்ல நம்ம டெய்லியுமே யூஸ் பண்ணக்கூடிய சென்டென்சஸ் தான். அது என்ன அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், அது உண்மையா? அது உண்மையா? இஸ் தட் ட்ரூ? இஸ் தட் ட்ரூ? நெக்ஸ்ட் ஒன், இங்கே பாரு, இங்கே பாரு, லுக் ஹியர், look here. Next one, என்ன பாரு, என்ன பாரு, look at me, look at me. Next one, மீண்டும் முயற்சி செய், மீண்டும் முயற்சி செய். இப்போ நம்ம பசங்களாம் ஏதாவது ஒன்று ட்ரை பண்ணாங்க, அதில் வந்து அவங்க வந்து வின் பண்ணலை அப்படின்னா நம்ம சொல்வோம்ல, இன்னொரு வாட்டி ட்ரை பண்ணு, மீண்டும் முயற்சி செய் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? இதை வந்து எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? ட்ரை அகைன். ட்ரை அகைன் அப்படின்னா மீண்டும் முயற்சி செய் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், நான் ஒத்துக்கிறேன், நான் ஒத்துக்கிறேன். இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? ஐ அக்ரி, ஐ அக்ரி. நெக்ஸ்ட் ஒன், இது என்னோட கடமை, இது என்னோட கடமை. இதெல்லாம் வந்து நம்ம டே டு டே லைஃப்பில் கண்டிப்பாக ஒன் டைமாவது நம்ம யூஸ் பண்ணக்கூடிய சென்டென்ஸ் தான். நம்ம வந்து இதெல்லாம் சொல்லியிருப்போம், எப்படி இருந்தாலும் கண்டிப்பாக ஒன் டைமாவது சொல்லியிருப்போம். இது என்னோட கடமை. இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? திஸ் இஸ் மை டியூட்டி, திஸ் இஸ் மை டியூட்டி அப்படின்னா இது என்னோட கடமை அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், அதை பற்றி யோசி, அதை பற்றி யோசி. இப்போ நம்ம ஏதாவது ஒரு விஷயம் வந்து நம்ம ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லியிருப்போம், இல்லைன்னா நம்மக்கிட்ட யாராவது சொல்லியிருப்பாங்க, அதை பற்றி ஏதாவது ஒரு டிசிஷன் எடுக்கணும் அப்படின்ட்டு நம்ம ஒரு கட்டாயத்தில் இருப்போம். அப்போ அவங்க சொல்லுவாங்க இல்லையா, நான் முதல்ல ஒரு விஷயம் சொன்னேன்ல, அதை பற்றி யோசி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை பற்றி யோசி. இதை வந்து எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? திங்க் அபவுட் தட், திங்க் அபவுட் தட் அப்படின்னா அதை பற்றி யோசி அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், என்னை குறை சொல்லாத, என்ன குறை சொல்லாத. இதை எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது? டோன்ட் பிளேம் மீ, டோன்ட் பிளேம் மீ அப்படின்னா என்ன குறை சொல்லாத அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், அவர்களை குறை சொல்லாத. முதல்ல நம்ம பார்த்தது என்ன குறை சொல்லாதன்னு சொன்னோம் இல்லையா? இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அவர்களை குறை சொல்லாத, அவங்கள குறை சொல்லாதப்பா அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லுவோம்ல. இதை வந்து எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது? டோன்ட் பிளேம் தம், டோன்ட் பிளேம் தம் அப்படின்னா அவங்கள குறை சொல்லாத அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், நீங்கள் அதை பார்த்தீங்களா, நீங்கள் அதை பார்த்தீங்களா. நம்ம ஏதாவது ஒரு பொருளை எங்கேயாவது வச்சுட்டு நம்ம தேடிட்டு இருப்போம் இல்லையா? அப்போ நம்ம கேட்போம்ல, இப்போ ஃபோனாக இருக்கலாம், புக்காக இருக்கலாம், எதையாவது ஒன்று, கார் சாவியாக இருக்கலாம், இது மாதிரி எதையாவது ஒன்று எங்கேயாவது மறந்து வச்சுட்டு தேடிட்டு இருப்போம். அப்போ நம்ம கேட்போம்ல, நீங்கள் அதை பார்த்தீங்களா அப்படின்னு கேட்போம்ல, இங்கே தான் வச்சேன் காணோம், நீங்கள் அதை பார்த்தீங்களா அப்படின்ற மாதிரி கேட்போம் இல்லையா? இதை வந்து எப்படி இங்கிலீஷில் கேட்குறது? டிட் யூ சீ தட், டிட் யூ சீ தட் அப்படின்னா நீங்கள் அதை பார்த்தீங்களா அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், நீ எங்கே போன, நீ எங்கே போன. நம்ம ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்போம்ல, ரொம்ப நேரமாக தேடிட்டு இருக்கேன்டா, நான் வந்து ரொம்ப நேரம் ஆச்சு, நீ எங்கே போன, உன்னை ஆளே காணமே அப்படின்ற மாதிரி கேட்போம் இல்லையா? நீ எங்கே போன. இதை எப்படி இங்கிலீஷில் கேட்குறது? வேர் டிட் யூ கோ, வேர் டிட் யூ கோ அப்படின்னா நீ எங்கே போன அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், நீ என்ன வாங்கின, நீ என்ன வாங்கின. நம்ம வீட்டில் யாராவது வெளியில் போயிட்டு வந்தாங்கன்னா கேட்போம்ல, என்ன வாங்கினேன். இப்போ ஷாப்பிங்லாம் போயிட்டு வந்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, நம்மக்கிட்ட சொல்கிறாங்க, நான் வந்து இன்றைக்கி வந்து நான் ஷாப்பிங் போனேன்டா அப்படின்ற மாதிரி நம்மக்கிட்ட சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம கேட்போம் இல்லையா, ஷாப்பிங் போனியா, என்ன வாங்கின, நீ என்ன வாங்கின அப்படின்ற மாதிரி கேட்போம் இல்லையா? அதை வந்து எப்படி இங்கிலீஷில் கேட்குறது? வாட் டிட் யூ பை, வாட் டிட் யூ பை அப்படின்னா நீ என்ன வாங்கின அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன்,
நீ இதை எங்கே வாங்கின? நீ இதை எங்கே வாங்கின? இப்போ நம்மளோட ஃப்ரெண்டெல்லாம் ஏதாவது ஒரு ட்ரெஸ்ஸோ இல்லை ஏதாவது ஒரு திங்ஸோ வச்சுருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அது நமக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சொல்லுவோம் இல்லையே, இது சூப்பராக இருக்குடா, நீ இதை எங்கே வாங்கின அப்படின்ற மாதிரி கேட்போம் இல்லையா. நீ இதை எங்கே வாங்கின? இதே எப்படி இங்கிலீஷில் கேட்குறது? வேர் டிட் யூ பை திஸ்? வேர் டிட் யூ பை திஸ் அப்படின்னா நீ இதை எங்கே வாங்கின அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், ஏன் இது நடந்தது? ஏன் இது நடந்தது? இதெல்லாம் வந்து நம்மளோட டே டு டே லைஃப்பில் கண்டிப்பாக ஒன் டைமாவது நம்ம லைஃப்பில் வந்து யூஸ் பண்ணியிருப்போம் இந்த சென்டென்ஸ் எல்லாம். இப்போ நமக்கு பிடிக்காத ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா நம்ம சொல்லுவோம்ல, ஏன் இது நடந்தது அப்படின்ற மாதிரி நமக்கு சொல்லுவோம் இல்லையா. இதை வந்து எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது? why did this happen? why did this happen அப்படின்னா ஏன் இது நடந்தது அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், எப்படி இது நடந்தது? நம்ம கேட்போம்ல, இப்போ ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருக்கும், இல்லைன்னா ஏதாவது கீழே விழுந்திருப்பாங்க. அப்போ நம்ம கேட்போம்ல, எப்படி இது நடந்தது, என்ன ஆச்சு, எப்படி இது நடந்தது அப்படின்ற மாதிரி நம்ம கேட்போம் இல்லையா. இதை வந்து எப்படி இங்கிலீஷில் கேட்குறது? how did this happen? எப்படி இது நடந்தது அப்படிங்கிறது இங்கிலீஷில் how did this happen அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட் ஒன், அவன் இன்னும் அங்கே இருக்கான். நம்ம சொல்லுவோம்ல, அவன் இன்னும் அங்கே இருக்கான், இன்னும் வரல வீட்டுக்கு, அவன் இன்னும் அங்கே இருக்கான் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லுவோம் இல்லையா. இதை எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது? he is still there. he is still there அப்படின்னா அவன் இன்னும் அங்கே இருக்கான் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், அவகிட்ட இதை கொடு. அவகிட்ட இதை கொடு. இதை எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது? give it to her. give it to her அப்படின்னா அவகிட்ட இதை கொடு அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், உங்கள் அப்பா எப்படி இருக்காங்க? உங்கள் அப்பா எப்படி இருக்காங்க? இதை எப்படி கேட்குறது? how is your father? how is your father அப்படின்னா உங்கள் அப்பா எப்படி இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், என்ன நடந்தது? என்ன நடந்தது? இதை எப்படி கேட்குறது? வாட் ஹேப்பன்ட். வாட் ஹேப்பன்ட் அப்படின்னா என்ன நடந்தது அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், இது என்ன? இது என்ன? இதை எப்படி இங்கிலீஷில் கேட்குறது? வாட் இஸ் திஸ். வாட் இஸ் திஸ் அப்படின்னா இது என்ன அப்படின்னு அர்த்தம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஒரு 20 இங்கிலீஷ் சென்டென்சஸ் வந்து பார்த்துருக்கோம். இது எல்லாத்தையுமே நம்ம வந்து தமிழில் சொல்லி அதை எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம ட்ரான்ஸ்லேட் பண்ணியிருக்கோம். இது எல்லாமே நம்ம டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணக்கூடிய சென்டென்சஸ் தான். இனிமேல் இந்த தமிழ் சென்டென்சஸை தமிழ் வார்த்தைகளுக்கு பதிலாக இங்கிலீஷில் பேசி பழகி பாருங்கள். உங்களாலேயும் கண்டிப்பாக இங்கிலீஷ் வந்து ஃப்ளூயண்ட்டாக பேச முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்மளோட ஹோம்ஒர்க்குக்கான டைம். இங்கே வந்து நான் ஒரு 5 தமிழ் சென்டென்சஸ் கொடுப்பேன். அது அப்படியே வந்து அதுக்கான ஆன்சரை நீங்கள் இங்கிலீஷில் கமெண்ட் பண்ணி கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. அது கரெக்டாக இல்லையா அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஃபஸ்ட்டு சென்டென்ஸ், அது பொய்யா? செகண்ட் ஒன், அவளை பாரு. தேர்ட் ஒன், அவன் எங்கே போனான்? ஃபோர்த் ஒன், அவங்க கிட்ட இதை கொடு. ஃபிஃப்த் ஒன், உங்கள் அண்ணன் எப்படி இருக்காங்க?